ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து போர் போட போகிறாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் தான் அதை பார்க்கணும், நான் வெளியூரில் இருந்தனால. பட் அவங்க போர் போடுற வீடியோவாக எனக்கு அனுப்ப வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஸோ எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் அவங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல போர் போட போகிறாங்க. ஸோ நம்ம போர் இடத்துலையும் அவர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த போர் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுக்க சொன்னேன். அவர் தான் டைமிங்கில் போல் அவங்க உள்ளே இறக்குறது ஏற்றுறது எல்லாமே எடுக்க சொன்னேன். ஸோ அவங்க எடுக்காம விட்டுட்டாங்க. பட் நான் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் போர் பார்த்ததே இல்லைங்க. போர் பக்கத்தில் போட்டு பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டு சவுண்டு ஒரு பார்த்துருக்கேன். பட் நான் போகிற ஸ்கூல் டைமில் போயிட்டு வரப்பெல்லாம் தண்ணி வந்துருன்னுவாங்க. ஸோ அந்த தண்ணியை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அது என்ன ப்ராசஸ் எப்படின்னு நான் பார்த்ததில்ல இன்ன வரைக்கும் சொல்லப்போனால். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போர் போட்டு ஸோ இடத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ இடத்துக்கு போர் போட போகிறாங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் ஒன்றா போட்டோம்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும் சொன்னாலும் நாங்கள் சரி 2 வீட்டுக்கு போடுவோம், இடத்துக்கு போட வச்சு பிளான் பண்ணோம். ஸோ 2 பக்கம் போர் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி ப்ராசஸ் பார்த்திக்கலாம். ஸோ அது வந்து தண்ணி வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு தண்ணி. இந்த ப்ராசஸ் நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. பட் என்னால் அது முடியலை. பட் இடத்துக்காக நம்ம பார்ப்போம் சொல்லி இடத்துக்கு எஃபெக்ட் போட்டோம். ஸோ கண்டிப்பாக இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் அப்படியே உடனே வந்துட்டேன், நம்ம இடத்துலையே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி நம்ம தம்பிங்க அந்த இடத்துல வந்து போடுவாங்க பார்ப்போம்னு பார்த்தா வெயிட் பண்ணி பார்ப்போம், தண்ணி வரவே இல்லைங்க. நான் ஒரு 100 அடியில் தோன்றாங்க, 100 அடியிலுமே எனக்கு தண்ணி இல்லை. சில பேருக்கு 50 அடியில் வந்தோம்னா அங்கே வந்து பொட்டக்காடு சொல்லுவாங்களே. ஸோ அந்த பொட்டு காடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட்டில் தண்ணி வர்றது ரொம்ப ரேருன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு உண்மையிலே. என்னடா நம்ம தண்ணி வரமாட்டுது சொல்கிறாங்க, இப்படி நம்ம போட போகிறோம். ரொம்பவே நாங்கள் ரொம்ப கவலையாக இருந்தோம். அப்போ அந்த தண்ணி நாங்கள் வரும்னு டேரக்டர் பார்க்குறப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த மண் மட்டும் தான் அங்கே வருது. ஸோ தண்ணியவே காணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 250 அடியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஈர மண் வந்துச்சு. ஸோ ஈர மண் வரப்போ எங்கள் மாமியார் பக்கத்தில் இருக்க எங்கள் மாமியார் சொன்னாங்க, நம்ம ஈர மண் வந்தால் நம்ம தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சாமியை கும்பிட்றேன், எனக்கு இது எல்லா தெய்வத்தையும் கும்பிட்றேன். ஏன்னா நம்ம முதல் இடத்துல போர் போகிறோம். ஸோ இங்கே நிறைய உயிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு தண்ணி இல்லாமல் இருக்குது, நம்ம எப்படியோ உருவாக்கணும்னு சொல்லிட்டு நானே ரொம்ப எஃபெக்ட் போட்டோம். அந்த மாதிரி எஃபெக்ட் போட்டதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நாங்கள் எதுவும் முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை தான். நம்மளால் முயற்சி பண்ணதான் எந்த ஒரு விஷயமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நான் அவர் ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக போடுவோன்ட்டு. அப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம இடத்துல இந்த மாதிரி போர் பக்கத்துலேருந்து பார்ப்பேன்ட்டு நான் உண்மையை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ என்னோடய இடத்த நான் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இல்லை சின்ன வயசில் நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டு போர் இப்படி தான் இருக்குன்னு. பட் நம்ம அது ரியலாக நேரில் பார்க்குறப்ப அதோட அதோட காட்சியே உண்மையிலே அவ்வளோ எஃபெக்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க சொல்லப்போனால். அப்படியே த்ரில்லிங்காக ஒரு படம் பார்த்து எப்படி த்ரில்லிங்காக அடுத்து என்னன்றப்ப அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த தண்ணி வருமா வராதா ரொம்பவே நானும் என் மாமி ரொம்பவே அது எல்லாருமே இப்போ ஃபேமிலி முழுக்க அங்கே தான் இருந்தோம், அந்த இடத்துல தான். ஸோ இருந்துட்டு எல்லாமே நல்ல வெயில் வர அந்த வெயில் டைம் நான் ஒரு சின்ன ஒரு குடம் பிடிச்சி உட்காந்துட்டு அதை பிடிச்சிட்டு திருப்பி அதை நம்ம பார்க்கலாம் அப்படி ஆர்வமாக இருக்கிறப்போ அதோட நான் பார்க்கணும் ஆசைப்பட்ட ஒன்று நம்ம பக்கத்தில் நடக்கிறப்போ அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதே எங்கள் இடம், இந்த இடத்துல தான் நாங்கள் போர் போட வெயிட் பண்ணியிருந்தோம். தண்ணி வந்துடும். என் மாமி சொன்னால் வந்த செகண்ட் பார்த்திங்கன்னா சிவான்ட்டு சாமியை கும்பிட்டு, சாமி இங்கே வந்துடணும் அப்படின்ட்டு அங்கேயம்மா பொங்கி வாங்கன்னு எல்லாருமே கும்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தா அழகாக பொங்கி வந்தாங்க, இடத்த மடியில் அழகாக பொங்கிட்டாங்க. ஸோ அவங்க பொங்கி வரையில் பார்க்குறப்ப அது கண்குள்ளா காட்சிங்க. அந்த சிவனே வந்து பொங்கி அந்த பூமியிலேருந்து வெளியே வந்தோமா எனக்கு அவ்வளோ அழகாக சந்தோஷமான காட்சிங்க சொல்லப்போனால். எனக்கு அவ்வளோ இதாக எஃபெக்ட் உண்மையை த்ரில்லிங்கிறதுல அந்த இடத்துல அப்போ தான் ரிலாக்ஸ் ஆனேன். ஸோ நம்ம இடத்துக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ நம்ம மக்கள் சொன்ன மாதிரி தண்ணின்றது எல்லா இடத்துலையும் இருக்கும், நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும், நம்ம இதை விட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு காடு இருக்குன்னா நீங்கள் அந்த காட்டில் நீங்கள் உங்களோட உங்கள் இடத்துலையே அப்படி இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். வருதோ தெய்வத்து மேலே பாரத்தை போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் அதை தான் சொல்கிறேன். நான் என் ஆண்டவனை நான் கும்பிட்டு, தெய்வமே எனக்கு நீ தான் தோணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எனக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க, இந்த கங்கை அம்மாவும் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ